ஒரு குழந்தையோட உயிர் இப்ப ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது காப்பாத்துறீங்க காப்பாத்துறீங்க அப்படின்னு. தனன்யா செல்லேடைடோ அப்படிங்கிற ஒரு நோய் வந்திருக்கு. கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு நோய். அதனால அவங்க ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. மூச்சு விட கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்திரிக்க முடியல, சரியா நடக்க முடியல. வாழ்நாள் முழுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், வாழ்றதே ரொம்ப கஷ்டம். ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கிறாங்க. இப்ப அந்த குழந்தைய மீண்டும் நடக்க வைக்கணும்னா ஒரே ஒரு ஊசி போடணும். அதுக்கு உண்டான மருத்துவ செலவு 9 கோடி ஆகுமா? 9 கோடி ரூபாய். சாதாரண நடுத்தர இல்லாத அந்த குடும்பத்துக்கு 9 கோடின்றது வந்து யாரா இருந்தாலும் கடினமான ஒரு 9 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இன்ஜெக்ஷனை எப்படி தர முடியும்? இது ஒரு ஆளா சாத்தியம் இல்லை, ஒவ்வொரு ஆளாலும் இது சாத்தியமா? பாப்பாக்கு இந்த காசை எப்படி கலெக்ட் பண்ண போறோம்? எங்க கிட்ட பெருசா எந்த பேக்ரவுண்டுமே இல்ல. தைரியமா இருங்க, உதவி கிடைக்கும். தனனி அம்மா ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னொரு மனிதன் இருக்கும் வரை யாருமே இங்க அனாதை இல்லை. என்னுடைய பங்களிப்பா ஒரு 1 லட்சம் ரூபாய் நான் தரேன். வசதி இல்லாதவங்களுக்கு இந்த நோய் வரவே கூடாது, வந்திருக்கு. ஒரு பணக்காரங்களுக்கு கூட வரக்கூடாது. தனன்யா இங்க பாருங்க, எழுதுவீங்களாமே? பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன், உங்களால முடிஞ்ச 5 ரூபா 10 ரூபாவோ கீழே இருக்க அக்கௌண்ட் நம்பருக்கு போட்டீங்கன்னா இந்த குழந்தைய நம்ம எல்லாருமே சந்தோஷமா இந்த உலகத்துல வாழ வைக்கலாம். பெரிய அமௌண்ட். அது உங்களை மாதிரி நம்மள மாதிரி எல்லாரும் மாதிரி நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா அந்த குழந்தைய சின்ன சின்ன உதவி மூலியமா கண்டிப்பா தனனியாவும் காப்பாத்திடுவாங்க. பாக்குற பல லட்சம் பேரு இந்த 1 லட்சம் தாண்டி நிறைய அமௌண்ட் வந்து தனனியா கியூர் ஆயிடுவாங்க நான் நம்புறேன். லிமிட் ரீச் ஆகும்போது நம்மளுக்கு பேமெண்ட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த QR ஆட் பண்ணிருப்போம், நீங்க அதுக்கே பே பண்ணீங்கன்னாவே